பரபரப்பா ஓடிட்டு இருக்க காலத்துல எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், எப்போதுமே ஏதாவது ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. உடனடியா மன அழுத்தத்தை குறைச்சு இன்ஸ்டன்ட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டீ தான் இன்னைக்கு நம்ம போட போறோம். இது ஒரு அருமையான தேநீருங்க. எப்போ வேணா போட்டு குடிக்கலாம். இதை நீங்க டெய்லி பேசிஸ்ல கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். தலை வலிக்கும் போது, ரொம்ப டென்ஷனா இருக்கும் போது, வேலை பளு ரொம்பவே அதிகமா இருக்கும் போது இதை உடனே போட்டு குடிங்க. ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாய்ரா ஆஷிக். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டீ போல் போட போகிறேன். உங்களுக்கு எத்தனை நபருக்கு போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி சூடானதும் இதில் 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி விட்டு சேர்த்துக்கலாம். ஏலக்காயில் நல்ல ஒரு நறுமணமும் ரிலாக்ஸிங் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் டீ போடும்போது நம்ம ஏலக்காய் சேர்த்து போடுறோம். இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது பட்டை சேர்க்க போகிறோம். பட்டை பாருங்க, ரொம்ப சின்ன சின்ன அளவுகளில் 2 பீஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். பட்டையுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இது கூட கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கலாம். டீ பவுடர் உங்கள் சாய்ஸ் தான், எந்த டீ பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் யூஸ் பண்ணணும் அதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கல்கண்டோ எது வேணால் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக முக்கியமாக பனங்கல்கண்டு அப்படி இல்லைனா கருப்பட்டி, இது 2த்தில் ஏதாவது ஒன்று சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அல்லது சுத்தமான நாட்டு சர்க்கரை அல்லது சுத்தமான வெல்லம் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். ஆனால் வெள்ளை சர்க்கரையில் செய்யும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டான பலன் தெரியாது. இப்போ இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி சேர்க்க போகிறோம். துளசி பெரும்பாலும் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும். மன அழுத்தத்தை குறைச்சி டென்ஷன் ஃப்ரீயாக ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த துளசிக்கு ரொம்பவே இருக்குது. இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னா துளசிங்க. இயற்கை மருத்துவத்தில் துளசி ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. இது மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் மன அழுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கார்டிசோல் மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட ஹார்மோன்களை குறைக்கிறதுனால இது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது போக துளசி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சளி, இருமல், காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் நல்ல ஒரு சூப்பரான கிருமி நாசினியாகவும் செயல்படுது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த துளசி தேநீர் ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிட்டிகை மிளகு பொடி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகுல பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கடைசியில் இது ஒரு சிட்டிகை சேர்க்கறதுனால டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட துளசி இல்லை, துளசி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் இது நாட்டு மருந்து கடையில் பொடியாக கிடைக்குது, அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். துளசிக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு துளசி பொடி சேர்த்துக்கோங்க. இதை மார்னிங் டைமில் குடிக்கும்பொழுது அன்னைக்கு பொழுதே நல்லா சுறுசுறுப்பாக சூப்பராக போகும். அல்லது உங்களுக்கு எப்போல்லாம் டென்ஷனாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். இன்ஸ்டண்ட்டாக மன அழுத்தத்தை குறைச்சி ரிலாக்ஸிங்காக வச்சுக்கும். இந்த டீ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.